ஒரு மனிதன் இறந்து விட்டான். அவன் அதை உணரும் பொழுது ஒரு பெட்டியுடன் கடவுள் வந்தார். வா மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது. ஆச்சரியத்துடன் மனிதன், இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமா வா, என்னுடைய திட்டங்கள் என்னாவது, மன்னித்து விடு, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது. அந்த பெட்டியில் என்ன உள்ளது? உன்னுடைய உடைமைகள், என்னுடைய பொருட்கள், உடைகள், பணமா? இவை அனைத்தும் உன்னுடையது அல்ல. அவை பூமியில் நீ வாழ்வதற்கானது. என்னுடைய நினைவுகளா? அவை காலத்தின் கோலம். என்னுடைய திறமைகளா? கண்டிப்பாக இல்லை. அவை சூழ்நிலையுடன் சம்பந்தப்பட்டது. என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமா? குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழி. என் மனைவி மற்றும் மக்களா? உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானது கிடையாது. அவர்கள் உன் இதயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். என்னுடைய உடலா? அது வெறும் குப்பை. என்னுடைய ஆத்மாவா? அது என்னுடையது. மிகுந்த பயத்தோடு கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் அதிர்ச்சி அடைந்தான். அதில் ஒன்றுமே இல்லை. கண்ணீர் நீர் வழிய கடவுளிடம் என்னுடையது என்று எதுவுமே இல்லையா என கேட்க, கடவுள் அதுதான் உண்மை. வாழும்போது ஒவ்வொரு நொடியையும் நல்ல செயல்கள் செய்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மனிதனின் இந்த நொடி மட்டுமே நிரந்தரம், அடுத்த நொடி சந்தேகத்திற்குரியது.